நான் நம்ம வாராகி டிவில நான் இன்டர்வியூ பண்ணும்போது எல்லார்கிட்டயும் கேட்பேன். இந்த மாரி உங்களுக்கு அம்மன் ஏதாவது ஒரு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா? இல்ல மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாரி இருக்கும். இன்னைக்கு என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தெய்வத்த உபாசனை எடுக்கணும் அப்படின்னாக்கா, எனக்கு என்ன ஒரு 48 நாள்ல இப்ப எல்லாரும் இப்ப என்கிட்ட ஒரு மாந்திரீக பிரச்சனைக்காக வரவங்க, இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா? இத நான் சேர்ந்து வாழணும்னுங்க, இல்ல தொழில் சரியா இல்ல, இப்ப செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க, இப்ப நெறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவங்களோட சார்ந்த பிரச்சனை. இப்ப வரவங்க முதல்ல நம்மகிட்ட கேட்கிற என்ன கேள்வி தெரியுமா? நான் சொல்லுவேன் முதல்ல ஒரு 11 நாள் விரதம் இருக்கணும், 90 நாள் இப்படி பண்ணணும். நான் எப்படி சாமி கும்பிடணும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் யாரும் கேட்கல. எத்தன நாள்ல பிரச்சனை சரியாகும்? இப்ப அதுதான் அவங்களோட கேள்வியா இருக்கும். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நமக்கான தண்டனை, நமக்கான இந்த கஷ்டங்கள் எதனால வருது? நம்ம பண்ணுன சில நன்மை, தீமை, நம்ம பண்ண ஒரு சில அ கர்மங்கள். இந்த கர்ம வினை தான். ஊழ்வினை தான் நம்ம பண்ண அத்தன விஷயத்துக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணமே அதுதான்.